அதெல்லாம் சரி. என்னங்க இந்த சாமியார் எங்க? ஏங்க என்னங்க எங்க இந்த சாமியார்? ஏங்க இவ்வளோ அவசரமா பண்றீங்க? ஆளை மண்டையை புழக்கணும் அதுக்கு தான். ஹலோ, சாமி அடிக்கக்கூடாதுங்க. சாமியை தான் அடிக்கக்கூடாது, சாமியார் அடிக்கலாம். எது? சாமியை கூட அடிச்சு போடலாம், அடியார்களை தொடவே கூடாது. அடியார்களைத்தான் தொடப்படாது. இந்த அடியாள். அடியாள எதை வச்சு சொல்றீங்க? வாய் ஓவர் வாய். என்னங்க வரட்டும் பாரு, புழக்கிற உழல என்ன நடக்க முடியாது. ஏங்க என்ன ஏன் இவ்வளோ கூப்பிடுறீங்க? அந்த ஆள் பாடின பாட்டு தான் எனக்கு அப்படியே கடுங்குது இப்போ எனக்கு அப்படியே. ஏங்க பாடின பாட்டா? பாடின பாட்டா? பாட்டு தான். என்ன பாடின பாட்டில் நீங்கள் என்ன அப்படி கோவம் வர்ற அளவுக்கு கடுப்பை கிளப்புற மாதிரி ஊருக்காரங்களும் எல்லாரும் ஆரவாரமாக கை தட்டினா பாடின பாட்டை அருமையாக பாராட்டி நீங்கள் பாடின பாட்டை கடுப்புங்கிறீங்க. எப்போ தட்டினா நீ பாத்தியா தட்டின இல்லையா? முகரக்கட்டையை பாரு, முகரக்கட்டையை. அந்த ஆள் என்ன வேணாலும் பாடட்டேன். கடைசியாக ஒரு பாட்டு பாடினா அது எனக்கு பிடிக்கல. இப்போ உங்கள் மண்டையை பொழுது விடுவேன். கடைசியாக பாடினது சாமி பாடல், வள்ளியமுத்துறை அவர் கதை பாட்டு. ஓ, அதில் சுந்தரம் நிறைந்த அது இல்லை. அதுக்கு முதல்ல ஒரு பாட்டு பண்ணார்ல, என் மனைவிகளுக்காக இந்த பாடல். ஆமாம் 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 சொல்லித்தான் பாடினார். ஓமேன் ஓமேன். அவர் பொண்டாட்டி 52 பொண்டாட்டி இருக்குன்னா அதை பற்றி பாடட்டும் நான் வேணாங்களே. சரி, நமக்கு அது ஆட்சேபனை கிடையாது. சரி, அதில் ஏன் பொண்டாட்டி பேரை சொல்லி ஏன் பாடணும்? இதாங்க இப்போ அந்த கடுப்பில் தான் வந்திருக்கேன் நானே. எப்படி? இல்லை இல்லை, எதை வச்சு நீங்கள் உங்கள் முண்டாடியை பாடினாருங்கிறியா? என் முண்டாடி பேர் எப்படியா பாடலாம்? அதில் நீ கவனிக்கிறா இல்லையா? முகரக்கட்டை உட்காந்து போட்டு போச்சுக்காதியா? அப்படி இல்லை, பாடுனா வாங்கி பாடுறதானே நம்ம புழப்பணும். அதுதான் கவனிக்கணும்ல. சொல்லுவேன். கலையே உன் வெளி கூட கவி பாடினாரா? இதில் எங்கங்க உங்கள் பொண்டாட்டி பேர் வருது? சும்மா வருது. எங்கே வருது? இளங்காதல் அவதான ஏகாந்த ராணி. ராணின்னு என் முண்டாட்டி வேற சொல்லி எதுக்கு பாடணும்? நமக்கு டென்ஷன் ஆகாதா? ஏங்க இந்த அவர் பொண்டாட்டி பேர் ராணியா இருந்துச்சுன்னா வராது. 52 பொண்டாட்டியில ராணிங்கிற பேர் வராது. நான் புராணம் படிச்சவன். ஒன்றும் முட்டா இந்தங்க நெசமா வராதா? வராதுங்கிற அப்புறம் சும்மா வீரதேவா எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. 53 ராணிக்கிட்ட வேலை இல்ல, நமக்கு தெரியாம எதுவும் ட்ராக் ஓடுதா? ராணிகிட்ட போய் கேளுனா அவர் பாடினது பொண்டாட்டியை பத்தி தான் சொன்னாரு. வப்பாட்டி நான் பாடினாரு. அப்ப இருந்தாலும் வப்பாட்டியை வச்சிருக்கான் நீ? இல்ல இதுக்கு அவன் பரவாயில்லையே. இல்லங்க, அவர் பொண்டாட்டி என் பொண்டாட்டிகளுக்காக தான் பாடுறேன்னு சொன்னாரு. இல்ல நான் உன்னை கேட்கறேன் அலைசா, உனக்கு இந்த ரோசம் மானம்லாம் இருக்கா? ஏங்க என்னங்க உங்க மருமையனாச்சு நான் எப்படி இல்லாம இருக்குமா? அப்புறம் ஏன் எப்படி இருந்த? என்ன எப்படி இருக்கேன்னு வெக்கமே இல்லையா? என் மாமியா பாடனோடனே கோவப்பட்டிருக்கணும். உன் மாமியா பாடுறதுக்கல்ல. ராணிங்கிறது வந்து சரி அவர் பொண்டாட்டி கல்யாணம். அட அதுக்கு இல்லையா? அதுக்கு நான் கோவப்பட்டு போறேன். உனக்கு ரோச வழியானு கேட்டது வேற. ஏன்னு கேட்டேன். என்ன வேறனா? அந்த ஆளு என் முண்டாட்டி பேரை மட்டும் பாடல, ஓ முண்டாட்டி பேர் இந்த இப்படி எல்லாம் கோத்து விடாதீங்க. கோர்த்து விடல. என்ன நீங்க சண்டைக்கு போறது போல இவங்கள அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டு முதல்ல அளப்ப இப்படி ஏற்றிட்டுருவோம். அப்படி என்ன நீ பொட்டியை வாசிக்கிற? பொட்டியை மட்டும் வாச்சா போதுமா? எப்படி என்னென்ன சொல்றான்னு கவனிக்கணும். என்ன சொல்லுங்க? முதல்ல ஓ முண்டாட்டி பேரை சொல்லிட்டு தான் அடுத்து என் முண்டாட்டி பேரை சொன்னாப்ல. என்ன எப்படி சொல்லுங்க? இளங்காதல் அமுதா ஓ முண்டாட்டி பேர் வந்துருச்சா? இருங்க, இந்த 52 பொண்டாட்டிகள்ல அமுதாவும் வராது, ராணி வராது, ராணியும் வராது. அப்புறம் தான் ஏகாந்த ராணி ஏன் முண்டாட்டி அப்புறம் வருது. நிஜமாவா? ஏங்க உங்களை நம்பி அப்புறம் நான் வந்து வேற மாதிரி கோவமா பேச்சல நம்பிக்கை இருக்கலையா? நான் இல்லைங்க படிச்சாலுங்க. நிஜமாவா? இவர் வரட்டுங்க சாமியார், இன்னைக்கு இப்போ வரட்டேன். அவரை நான் காலை ஒடிக்கல. ஏங்க இவர் ஆத்தாலையும் பாடி மகளையும் பாடுறாருன்னா இவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கானு. நீ காலை ஒடி அந்த ஆள் அங்கனே கிடப்பாப்ல. அந்த நேரம் நான் மண்டையை பொழந்துருக்க சொல்றேன். இன்னைக்கு 2 பேரும் செய்யறாங்க, இன்னைக்கு வச்சு செய்யறான். நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. சாமியாரை நான் அடிக்கிறேன். நீ எதுக்கே அடிக்கிறதுல? ஹலோ தரு, இது எங்க குடும்ப பிரச்சனை. மாமனாரும் மருமே நாங்க 2 பேரும் எங்களுக்கு தெம்பு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். யாரு முடியல அப்படின்னா உன்னை கூப்பிடுறோம். நீ எங்க குடும்பத்துல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லல. அதனால இந்த பிரச்சனைக்கு நீ வர வேண்டாம். பிரச்சனைக்கு வர வேண்டாம். நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அண்ணே அப்படி பேசாதே. நீங்க 2 பேரும் ஓரமானு வேடிக்கை மட்டும் பாருங்க. நான் அந்த சாமியார் நான் தான் அடிப்பேன். ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு ஆதங்கம் வருது? ஒன்னா தானே வந்தான், ஒன்னா தானே அந்த வீட்டில் சாப்பிட்டான் நாட்டுக்கோழி குழம்பு, ஒன்னா தானே நாடகம் ஆடுறான், காலையில் ஒன்னா தானே வீட்டுக்கு போகிறான். ஆமையா? அது எப்படி உங்கள் 2 பேரும் பொண்டாட்டி பேரை பாடிட்டு என் பொண்டாட்டி பேரை பாடவே இல்லை? டேய் இல்லை நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடா? லூசா இல்லை நான் லூசாடா? இல்லை நாங்கள் 2 எங்கள் பொண்டாட்டி பேரை பாடினதுனால கடுப்பில் இருக்கான். நீ என்ன என் பொண்டாட்டி ஒரு பாலுன்னு வருத்தப்பட்டு இருக்க?
அப்போ உங்க 2 பேர் முண்டாட்டி மட்டும் ஒரு சத்தி என் முண்டாட்டி மட்டமா? மட்டமா இல்லை, அது வீரம்மா உன் பொட்டாடி பேர். நான் கூட பாடுறேன். அப்பா நீங்கள் குரூப்பே லூசாடா. இப்போதான் தெரியுமா? நானே நேரடியாக முட்டிக்கிறேன்டா சாமியார்ட்ட. வரட்டும்டா. இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில் மோதி மண்டை துறக்கட்டும். பேச்சை பாரு, பாட்டை பாரு, பழக்க வழக்கத்தை பாரு. என்ன ராணியா ராணி தள்ள போகுதுடி இப்ப சாணி. யாருக்கு? உமக்கு தாயா? எமக்கேயா? எனக்கே என் முட்டாட்டி பேர சொல்லி பாண்ட. ஏன் ஓ முட்டாட்டி நான் எதுக்கா வர்றேன்? சாமி நான் கேட்டு ஏங்க இவ்வளவு விவரமா சொல்றாரு. அவர் புராணம் படிச்சவரு. அவர் சொல்றாரு அவர் பொண்டாட்டி என் மாமியா பாடுனது இல்லாம அவர் மகளையும் பாடுறீங்க, ஏன் பொண்டாட்டி பத்தி பாடுறீங்க. எப்படிங்க நீங்க பாடலாம்? மாமியா யாரு, அவர் மக யாருன்னு எனக்கு ராணி வந்து எங்க மாமியா. ராணி அவட வந்து மக, அவர் மக, ஏன் பொண்டாட்டி. ஓ முட்டாட்டி நாதியா வர்றேன். என்ன 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அடிங்க. ஆமா ஏங்க போடுங்க போடுங்க சொல்லுங்க, போடுங்க போடுங்க. நல்லா கேளுங்க. என்னன்னு? ஏன் முண்டாட்டி ஏன் பாடலைன்னு. ஐயோ இவன் ஒரு அரப்பத நாயா இருப்பான் போல. என்னையா? யாரு முண்டாட்டி வேணும் படிப்ப. ராணி தான் ஏன் ராணி தான் ஏன் முண்டாட்டி. ராணி ஏன் முண்டாட்டி? ஏன்? ஏய் வாணி தாயா முண்டாட்டி. அல்லையா வாணியத்தை ராணி மாதிரி வச்சிருக்கேன். ஹலோ வீரதேவா, நான் ஒரு வார்த்தை அங்கே கேளுங்கன்னு சொன்னல வீரதேவா. மூடு நீ. இந்தாங்க வாணிய ராணி மாதிரி ஒரு ராசாத்தி மாதிரி வச்சுக்க வேண்டியதுன்னு. ஏங்க ராணி மாதிரி தான் வைக்கணுமோ? ஏன் மாமியா தான் கிடைச்சிட்டா உங்களுக்கு? இருக்காதாமா? ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்துரும். தண்ணி அப்புறம் நாங்க கோவத்துல ஏன்னு கத்துனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஒரு பாட்டு பாடுவியா நீ? போ முதல்ல போயிட்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா போ. கண்ணு ஆடு மாடலாமா ஓட்டிட்டு வந்தா? கண்ணுக்குட்டி அவுத்துனா மூத்திரம் போன்னு அர்த்தம். போ அது உடப்பு வந்துட போகுது. எனக்கு இப்போ வந்து தான் மாட்டிட்டு முடிச்சுட்டு கிடக்கு. என்ன உங்களுக்குமா? இப்போதான் கேள்விப்பட்டேன். அதை வேதனை போட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? எப்படி துமக்கென்ன வழி? கண்ணை குத்திப்படாதையா. ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடி கிடக்கு. நேரத்தில் ஒரு சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சான். சாச்சிட்டியால நல்ல வேலை தப்பிச்சான். ஏன்? 7 மணி இருக்கும். ஒரு ஃபோன் வந்துச்சு, கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இந்த 6 மணிக்கு மேலே கார் எடுக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களே. சொன்னீங்க, அவசரத்தில் எடுத்துட்டேன். சரி எதுக்கு அந்த காருக்காரன் என் பிரைட்டை தூக்கிட்டான் பலார்னு. எல்இடி பல்ப்பு புகையா தெரியுது, ஒன்றும் தெரியல. எனக்கு முன்னாடி ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்கேன், கிட்ட போகும் தான் தெரியுது. ஐயா நல்ல வேலை வெள்ளச்சட்டை ஓட்டுருந்தேன். ஒருவேளை கருப்பு சட்டை போட்டுருந்தா ஆள் காலிதான். குளுக்கோஸ் ஆட போறான்னு ஒரு ஆரணை கொடுத்தேன் பாம்னு. முண்டை அது பயத்தில் சைக்கிளை கீழே ஓட்டு சாக்கடைக்குள்ளே தவிர்ச்சு. எப்படியோ பொழைச்சிதான். நல்ல வேலை நீ தப்பிச்ச. நான் ஏன் தப்பி? அவன் அடிச்சிருந்தா தான் உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களே. அது ஒரு வகையில் உண்மைதான். 2 பேரும் தப்பிச்சா. எம்மிடத்தில் உமக்கு 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 என்ன விலை என்று கேட்டீங்கன்னா சரணா யாரு அது உமக்கு உமக்குன்றாப்ல? கடவுளே நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறையா குடிச்சா வரத்தாயா செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். அப்போ சுண்ணாம்பு தடவைக்குங்க. கண்கண்டு மறந்து கையில் பிடிச்ச மாதிரி நிற்கும். எதில்? அதில் தான். ஏய் எதில் நீ கேட்குறீல்ல? பெருவரல்ல. நல்ல வேலையா போச்சு. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே. தடவுவது கீழே. தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான். அப்படியே வருடி விடணும் பூவாட்ட. செப்பும் ஐயா. நான் ஏன் செப்பறேன்? அதுக்கு தனி ஆள் வருவாங்கயா. செந்தமிழிலே செப்பும் ஐயா என்று சொல்றேன். செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியுமோ? ஓ தெரியும். ஏய் தெரியுமோ என்று கேட்டீங்கன்னா அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளோதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் வரும். செந்தமிழ் நாடொன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடொன்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன்தான் தமிழன் என்று சொன்னாங்க. ஆமா எப்படி இதெல்லாம் படிப்பு தான்.
சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. அடடடடடட. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டுமே. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி, அது மாதிரி பார்க்கவே முடியாது. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும். இந்த தமிழை நாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி ngotangomanu எப்படி பேசுறாங்க தமிழ்ல? இன்னும் செவியார கேட்டு பாருங்களே, காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனியல. அடே அப்பா, ஆழ்ந்து கவனிச்சா 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. மாமியாலேருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். எப்படி இதெல்லாம் படிப்புதான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்து என்று ஒலிக்குமாம் இந்த தமிழுடைய. பார்த்தில பார்த்தா தமிழுக்குள்ளே அமிழ்ந்து இருக்கிறது. கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது. இருக்கட்டுமே. படித்தேன் என்று சொன்னால் தேனை காதையை ஊற்றியது போல் இருக்குமா? அதான் தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே தமிழ் மண். என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும் தானே ஏறாமலே வச்சிருக்கேன். சண்டாளின் தொர்ராஜ்னால நான் கேட்டேன். தொர்ராஜ்னால அவர் என்ன பண்ணாரு? ஒரு வார்த்தை சொன்னேன் என்கிட்ட. என்ன வார்த்தை? புழங்குனா பழசா போகும் ஐயா, புழங்குனா பழசா போகும்னா. இப்போ புழங்காமையே பழசா போயிரும் போல இருக்கு. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் வேடிக்கை பார்க்குவா? புழங்க முடியும். ஆஹா, சந்தேகம் எனக்கு வந்ததே. அந்த சந்தேகத்தை தாங்கள் தீர்த்து விட்டீர்களே. புழங்காமலே புழங்க முடியாமலே புழங்க முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே தளண்டு போய் கிடக்கிறது அது. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டு இந்த தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டாமாட செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். நான் தாங்களும் அறிந்திருக்கின்ற என்பதை உணர்ந்தேன். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. என்ன காரணம்? எம்மோடு தாங்களோடு யாம் உரையாட என்பதற்காக இந்த மேடை உங்களையும் எம்மையும் இந்த மேடை கிடைத்து உமது எமது புராணம் பெரிதா, இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, எமது இலக்கியம் ஒரு கவி பெரிதா, எமது கவி திருக்குறள் பெரிதா, எமது என்பதை உணர்த்துவதற்கு ஊர் மக்களை ஒன்று ஒரு அளவுதான். சும்மா போட்டு பிடிச்சி தரலாக்கா நான் எப்படியா பேசி பேருவாங்கிறது? மேடையில் மரியாதையா பேசு, மேடையில் மரியாதையா பேசு. அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு போடு. என்ன பேசுறீங்க? பெரிய அறிவாளின்னு சொன்னார் அவரு. இந்த ஆல்ரவுண்டுக்காரு பயங்கரமான அறிவாளியா. ஹரிஹரனை யாரும் ஜெயிக்க முடியாதியா. ஹரிஹரன் ஜெயிக்கிறவங்கன்னு சொல்றவங்க கை தட்டுக்கன்னு சொல்லி கேட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்கிறேன், வெக்கமா இல்லையா? சந்திச்சு எத்தனை பேர் சந்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டா பையனை நான் சந்திச்சதே இல்லை. ஒரு அறிவாளி கிட்ட பேசலாம்னு நான் நினைக்கிறேன். முட்டாளோட சந்திக்கணும் அவசியம் எனக்கு கிடையாதியா. சரி, இங்க பார், அறிவாளிக்கு 3 பாதை. போறவன் அறிவாளி, வர்றவன் அறிவாளி. இவன் ஒரு வழியில ஒதுங்கி போவேன், அவன் ஒரு வழியில ஒதுங்கி போவேன் என்று நடப்பது ஒரு பாதை. முட்டாளுக்கு அறிவாளிக்கு 2 பாதை. போறவன் அறிவாளி, ஒதுங்கி போவேன், வர்றவன் முட்டாள், பாதையிலே தான் வருவேன். முட்டாளுக்கு ஒரே பாதை. போறவனும் முட்டாள், வர்றவனும் முட்டாள், பாதையை விட்டு விலக மாட்டாங்க. என்னையா நீ பேசுற? என்ன நீ பேசி கிழிச்சுட்டா உன்னோட நான் பேசுறக்கே? நான் மாதிரி உன்ன மாதிரி முட்டாள சந்திக்க அவசியம் இல்லையா? அறிவாளியா கூப்பியா?
அடிச்சு விடுவேன். பட்டுன்னு அடிச்சேன்னா மூக்காந்தண்டு தெரிஞ்சு போவேன். யாருக்கிட்ட வந்துட்டு செவடாலு? டேய் சு மரியாதையா பேசு. மரியாதை. ஓஞ்சு முகர்ல ஒட்டச்சு விடுங்க சரியா? போடா. ஓ ஆளு மண்டையும் பாரு. அடிச்சு சிலுவையை கிழிச்சு விடுவேன். முட்டா பல்ட்ட எப்படா சந்திக்க முடியும்? போடா முட்டா பல்ல. முட்டா பையன் நான் முட்டா பையன். ஐயா கொஞ்ச நேரம் பொத்தி வாயை பொத்திக்கிட்டு இருங்கய்யா, நாடத்தை கெடுத்து விடாம. யார் யாரு? இந்த என்னையா வாயா போப்புன்னு போயா போப்புன்னு நம்ம வீட்டில் வேலை வந்து சொல்லிட்டு யாரு? வேலை இந்தா வருதேன். கொண்டு விட பெரிய மனுஷனா? அவர் தான் பெரிய மனுஷன். உன் வயசுக்கு நீ பேசுற லட்சணத்துக்கு ஆமாம் முகரம் நல்லா வருது எனக்கு வாயில். உன்னாலதான் எவ்வளோ பிரச்சனை. என்னது முட்டா பையன் இல்லையா? ஆமாம் நான் மட்டுமா முட்டா பைய? எத்தனை பேர் இருக்கேன் தெரியுமா இங்கே? அப்படியா? என்ன அதிசயமா பேசுற? அப்போ அறிவாளியை கூப்பிடு. கிடையாது, முதல்ல இந்த முட்டா பையில சமாளிச்சிருப்போம். ஏய் நாங்கள் 2 முட்டா பைய இருக்கோம் இங்கே, எங்களை சமாளிச்சிருப்போம். ஏய் எப்படியா முட்டாள்? பேசாதயா, நான் முட்டா பைய தானேயா? முட்டாள் எப்படியா பேசுறது? இந்த இடம் யாருக்கு சொந்தம்? முட்டாள் எப்படி? ஸோ இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் நம்பி தலைவருக்கு சொந்தம் இல்லை, என் பேரில் இருக்கு. ஏய் ஸோ போய் ஈஸி ஓடு பார்த்துங்க. என்ன போய் பாரியா, என் பேரில் தான் இருக்கு. ஏய் நம்பிராஜன் பேரில் இல்லை. நீ நடுவில் மூத்தவன்ட்ட இல்லையா கொடுக்கணும்? கிடையாது, மூத்தவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டேன். சரி இளைஞர்கள்ட்ட அறிவாளி தான் கொடுக்கணும். அவங்க சோறு ஓட்டா போதுன்னு காலை கட்டிட்டு கிடக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு நான் தான் மன்னர். ஏய் பேச்சே இருக்கக்கூடாது, எல்லாம் பேசக்கூடாது. மன்னர்கிட்ட எழுத்து பேசினாக்கா வேற மாதிரி ஆகிக்கிறேன். என்ன மரியாதை நிற்கிறது ஏன் இடம், ஏன் நாட்டுக்குள்ள நிற்கிறிய? அவன்கிட்ட பேச முடியாது. பேச்சு எங்கே தவிச்சு போறாயா? இப்போ நான் தான் நாட்டுக்கு ராஜா, நான் சொல்கிறது தான் இப்போ சட்டம். ஏன்னு கேட்குறேன். இடத்துக்கு தலைமையா நான், என் இடத்துல என்ன நான் சொல்கிறத கேட்குறேன். உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். போட்டே தெரியும். பேச்சு இருக்கக்கூடாது. மரண தண்டனை தண்டனை தான், பேச்சு இல்லை. எனக்கு வியாதிமா காலை 4 மணிக்கு தூக்கு. இன்னொரு கிளாம்பை தட்டி விட சொல்லணும். 2 4 தான் தட்டி இருக்கணும், எடுத்து விட சொல்லணும். நடுவில் ஏய் இந்த மைச்சிருக்கார கூட கடப்பாரை குத்தி விட்டாது, நடுவில் இருக்க கிளாம்பை எடுத்துருங்க, கைத்தை போட்டு அவர் வெட்ட கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தூக்கு தானே கொடுத்தாச்சு. யாருக்கு யார் அங்கே? யாருக்கு தூக்கு தானே? எனக்கு எனக்கு முட்டா போய் ஆச்சுன்னா அப்படித்தான் இருக்கேன். ஏன் குருட்டு போல கண்ணு தெரிஞ்சா இல்லையா? கோவப்படாதீங்க. யாரு? நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஏய் என்ன 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 இங்கே என்னடா என்னங்க நிறுத்தவா? அழைத்ததன் காரணம் என்ன? என்ன நொன்ன போட்டு நான் யார் தெரியுது ஆளு? இடிக்கிறேன்னா அவர் மேல இடிக்கிறா, உனக்கு நான் கண்ணு தெரியலையா? கொண்டு போய் தானே ஏங்க சரியா தெரியலன்னா கண்ணு ஒரு கண்ணாடி, ஒரு கண்ணாடிக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் தெரிய மாட்டேங்குது. 3 கண்ணாடி என்ன மைத்துக்கு? ஒரு நாள் தான் வைப்பாங்க. ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொரு கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு. ஏன்னா முதல் இப்போ ஒரே கண்ணாடி 2 வச்சு கொடுக்குறாங்க. சரி, இது 2க்கு தான் வாங்கிட்டியா? ஒரு 3ஆவது நாடு இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. சபாஷ்ரா, நம்ம நாடு முட்டா பையன் நாட்டில் நீ ஒருத்தர் இருக்கேன் பாரு. சபாஷ்ரா, நம்ம குறிப்பிடா நம்மலாம். அழைத்ததன் காரணம் அங்கே பாரு, யாரும் தெரியுதா? நம்ம பழைய கையி. பழைய கையா? டேய் என்னங்க உட்காருங்க. வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இருக்குங்க சும்மா. என்னடா செய்யப்புற? குடியா. அப்புறம் அங்கே மழை தண்ணியெல்லாம் எப்படி இருக்கு பார்த்து ரொம்ப நாள். எல்லா ஊர்லேயும் மழை தண்ணியாக தான் இருக்கேன். ஒரு செல்ஃபி எடுத்துக்குவான். செல்ஃபி வேற முகர கட்டைக்கு. ஏய் சும்மா இருங்க. வாடாங்க அறிவிட்டவளே. ஏய் எதுக்கு இவ்வளோ சவரனை யார் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, உட்கார. நீங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆளு கைதிடா. கைதியா? மரண தண்டனை கொடுக்க. மரண தண்டனையா? கைதியா? உன்னை ஜெயில போடு. மரண தண்டனையா? ஏய் அதிர்ச்சி பைத்தியம், உன்னை உள்ள ஆடறா. சவடால பாரு. ஹலோ பாண்ட சேர் வேற தண்ணி வேற உங்களுக்கு கொண்டு ஆட ஜெயில. இந்த அடைக்கிறேன். ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா? உனக்குலாம் அது உரிமையா பேசு. பேசு, கோவப்படக்கூடாது. பேசு பேசு, ஒழுங்கா பேசு. சாமி இங்க வாங்க. என்ன என்ன பிரச்சனைன்னு என்னன்னு தெரியல. அந்த முட்டா பையன் அவன் வந்து எனக்கு மரண தண்டனை கொடுக்குறான். அது என்னன்னு தெரியல. அவரை முட்டாளுங்கிறீங்களே, அப்ப நீ அவன்கிட்ட வேலை வைக்கிற? அவர்கிட்ட நான் வேலை ஆகுறேன். நான் எப்படி ஆளா இருப்பேன்? நீ அதை காட்டில் செருவு முட்டா பையன். அப்புறம் என்கிட்ட அறிவாளி வேலை வைக்க முடியுமா? அது சரி, மரண தண்டனை உங்களுக்கு. நான் உங்களை காப்பாற்றவா? கிளம்புங்க. இல்லையா? உனக்கு முதல்ல இடுப்பு கீழே மரண தண்டனை கொடுக்குறேன். ஏண்டா நான் மன்னரா நீ மன்னரடா? நீங்க ஏன் மன்னாரு? அப்புறம் போக சொல்ற. சொன்னேன் ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. போட்டு வச்சுக்க. ஜெயில பேசிக்கிட்டு கூட்டி ஜெயில போட்டுறேன். 22 வார்த்தை வச்சிருக்கேன். கோவப்படாம உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானே பேசுறேன். உயிர் போனா வராது, நான் காப்பாத்துறேன். டவுசர் பையில எதுவும் காசு இருக்கா? டவுசர் போடுற பழக்கமே இல்லையா? எங்காலும் சுத்தமா பிறந்ததுல இருந்தே போடுறது.
ஜெயிலில் ஆடுறாங்கிற அந்த ஆள்கிட்ட டவுசரை பற்றி பேசுகிறேன் என்ன அப்படியா கேட்டுச்சு டவுசரை கழட்டிக்கிட்டு அடிப்போம்னு சொன்னேன் அதுக்கு எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பான் அவசரமாக இருந்துச்சுன்னா தான் லைட்டாக ஒதுக்கிட்டு அடிச்சுட்டு ஆமாம் இப்ப என்ன செய்யணும் உள்ள ஜெயிலில் போடுறா கமான் பாலோமி இருமாடு கமான் பாலாமீனா அந்த ஆள் என்ன உன் லவ்வரா அப்புறம் எப்படி கூட்டு வருது கழுத்தை பிடிச்சி தடுப்புடா இப்போ பாருங்க நான் வாட்டுக்கு இங்கிட்டு போறேன் நீங்க அங்கிட்டு போங்க ஓ போயா போய் ஜெயிலில் உட்காரு எப்பயா விஐபி ஜெயிலில் நெஞ்சே தூக்கிட்டு போயா போங்க பட்டுன்னு அடிச்சு போடு. சாமியாரை கூட்டியாதுன்னா சண்டியாரை கூட்டியாந்து ஆமா என்ன விரதம் அழைத்ததன் காரணம் இந்த ஆள் நம்மளை மேடைக்கு போட்டு நம்மளை விதை எடுக்கிறாப்புல அதுக்கு என்ன செய்யறது இன்னைக்கு ஒரே இதே சோழியை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் சும்மா காமெடி ஒன்றாதியா ஏய் நிச்சயமா தான் ஆடா இன்னைக்கு ஆளை முடிக்கிறோம் நிஜமாவா நிஜமா கண்டிப்பா உண்மையிலே இந்த வண்டியில் ஏற்ற முடியாது சரி ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஏற்றிக்கிடுவோம் எப்படி அதை முடிக்கிறது அதுக்கு ஐடியா சொல்லுங்க சோழியை மட்டும் முடிக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடு நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துழைப்பேன் அப்படியா உங்க கூட தானே இருக்கேன் சாமியாரை குட்டியா நாச்சியார் வட்டியில் இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும் கூப்பிடு சாமியார் கூப்பிடு சாமி இங்க வாங்க தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி இந்த டைலாக்லாம் போதும் உங்களுக்கு மரண தண்டனை நான் கொடுத்துருக்கேன் தெரியாம கொடுத்துட்டு போ மன்னிச்சிட்டு போ. யார் மன்னிக்கிறது நான் மன்னருங்கிற அதுக்கு என்ன மரண தண்டனை கொடுத்துட்டேன் சரி இப்போ நீங்கள் அறிவாளி தப்பிச்சு போகணும்ல ஆமா உங்களுக்காக ஒரு வாய்ப்பு தர்றேன் அதில் முடிஞ்சா தப்பிச்சுங்க என்ன வாய்ப்பு? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை ஆமா நம்ம முடிவு சரியா தப்பான்னு நம்ம மனுஷ போய் சொல்ல முடியும்னா சாமிகிட்ட தான் கேட்கணும் ஆமா கோயிலில் திருவிளக்கு சீட்டு எழுதி போடுறோம் ஆமா சரியா பொரியா பொங்கச்சோறு காலையிலே கொடுப்பாங்க வாயா அதுக்குள்ளே என்ன அவசரம் கோயில் திருவிழாக்கு சீட்டு இருக்குது இங்கேயே போடுவோம் சாமி தானே இருக்கு சரி எழுதி போடு. ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன் எழுதிட்டு போ. ஒரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன் வந்துட்டு போகுது விடுதலை அப்புறம் பார்ப்போம் மரணம் வந்தால் போடுறது உறுதி விடுதலை வந்தால் விட்டுருவோம் சம்மதமா வறுமையா விடுதலை வறுமையா போங்க எழுதிட்டு கூப்பிட்றோம் போங்க காவலா சொல்லுங்க வீரத்தவன் எழுதுகோலும் ஓலையும் கொண்டு வந்தாயா இந்த எடுத்து வந்து விட்டேன் எந்த நேரம் தயாராக இருக்கேன் தயாரா இருப்பேன் வச்சிருக்கியா எடுத்துட்டேன் நான் சொல்கிறத எழுது இந்த வார அப்பா பேனாவை கழட்டிட்டு எழுது ஊனா சிவமயம் ம் நாச்சியார் வெட்டி இன்னாருமயம் இன்னாரு சாதகம் எழுதுற போட்டு நான் சொல்கிறத எழுது நான் சொல்கிறத எழுது சூப்பர் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு டேய் டேய் என்ன என்ன இதெல்லாம் காது கேட்குதா இல்லைடா காது கேட்குதா இல்லையாடா சூப்பர் நல்லா இருக்கே இது இல்லாமல் எழுதுற டேய் இது இல்லாமா எழுதுற இது எழுதக்கூடாது லூசு சொல்ல வேண்டிய போங்க அங்கிட்டு இதை எழுதக்கூடாது லூசு என்ன இதை அடிடா என்னை போட்டு படுத்தாதடா எனக்கு எப்போ வருமோ வராதோன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் கவலைப்படிய உங்க கூட நான் இருக்கேன் என்னது இதை அடிடா டேய் இதை எழுதுனப்பறம் அப்படி அடிச்சிடு சரி நான் சொல்கிறேன் இப்போதான் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க மரணம் இதை முதல்ல சொல்ல முடியாது மரணம் மசி மரணம் நீங்கள் பாட்டு தான் பாட வேண்டாம் மரணம்னு மட்டும் எழுதுங்க சரி எழுதிட்டேன் மடிச்சிடு படிச்சுட்டேன் அடுத்த சீட் எடு எடுத்துட்டேன் அதில் என்ன எழுதுவேன் என்ன நீங்க அப்படி கேட்டியா ஏற்கனவே நம்ம விடுதலைன்னு எழுதியிருக்கோம் டேய் மரணம்னு இதில் விடுதலைன்னு எழுத போகிறேன் அதுலேயும் மரணம்னு எழுது இதுலேயே மரணமா சத்தம் கூடாது எழுது போ எந்த சீட்டு எடுத்தாலும் குலேஷ் ஓஹோ இதே தெய்வம் நின்று கொள்ளுங்கிறதா போட்டா சரி இன்னைக்கு போடுறது உறுதிடா சம்பளம் யார்கிட்ட வாங்குறது இவர் போயிட்டா மொத்த காசு நம்மகிட்ட தானே சரி இருக்க சரி 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 எழுதிட்டியா? எழுதிட்டேன் ரெண்டையும் மடி ரெண்டையும் படிச்சிட்டேன் இப்போ சாமியார் கூப்பிடு சாமி வாங்க வரட்டாளுங்க கொய்யால முட்டாப்பை சாமி. முட்டாப்பை யார் முட்டாப்பை இப்போ காட்டுறேன் வாங்க நம்ம ஆள் ரொம்ப நேரம் நிற்க முடியாது டேய் வேலை இருக்கு அது அது இந்தா சேர் எடுத்து போடு இந்த வந்துட்டேன் வேலை போங்க இந்தா ஆரம்பிங்க ஆரம்பிங்க டேய் ஏறா இப்படி போடக்கூடாது எடுத்து என் தலையில் போடு முதல்ல ஒரு வேலை ஒழுங்கா சொல்ல தெரியுதா போடுறா போடு நேரா போடுறா ஏண்டா நீ படுக்கிற உங்கள் குலசாமி என்ன குலசாமி பெருமாள். உங்கள் பேரை கேட்கல என் பேரும் பெருமாள் குலசாமி பெருமாள். அப்போ நாம தான் சரி ஆமா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உன் குலசாமி என்ன? என் குலசாமி துடியானது. என்ன துணி?
பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா எங்க பொந்து இருந்தாலும் என் கருப்பேன் அங்க இருப்பேன். இப்போ எங்க இருக்கேன்? 2 வருஷமா முடியல, ரெஸ்ட்லாம் கிடக்குறேன். ஏய், உன்னை இப்போ சொல்ல நீ அமுக்கும் போதே தெரியுமா நீ ஏதோ அமுக்க போறேன்னு. வா இந்த பக்கம். சாமியை கும்பிட்டு சீட்டை குலுக்கி போடு. எப்படியும் காலி ஆளு போடவா? எதுல போட? போட கீழே போட. ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டியா? இங்கே போடாத, எடுத்துக்கொண்டு கீரனூர் பஸ் ஸ்டாண்டில் போட்டு வா. முதல்ல சொல்றீங்களா? ஏய், இந்த சேர் மேலே போடுறா. சேர் மேலே போடவா? அந்த ஆளுக்கு மரண தண்டனை கொடுக்குறக்குள்ள என்ன நீ கொண்டு வைக்கடா. என் மண்ணா என்ன பண்ணா வேலையாள் இப்படி இருக்காரு? இங்கே போடு, முட்டா பேலைய நாடு அப்படித்தான் இருக்க. அத்தா, இந்த சின்ன பிள்ளைய தான் இருந்தால் ஒரு பிள்ளைய அனுப்பிச்சுட்டு வந்தேன். அந்த சீட்டு பூரா பிள்ளைய பூரா காலக்க புலந்துல கிடக்கு. எதுக்குன்னு கேட்குறேன். எப்பா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நீ சீட்டில் ஒரு சீட்டில் மரணம்னு எழுதியிருப்ப, அதுக்கு அடையாளம் வைப்ப, சொல்லி மரண சீட்டை எழுதியா அந்த சாமியாரை காலி வேணும் நினைப்பேன். போட்டேனால தெரியும். ஒரு 7 பிள்ளைகளை வர சொல்லுங்க. 7 கரம் எடுக்கிறக்கா. டேய், நீங்க இவ்வளவு சந்தேகப்பட்டீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. நீங்களே ஒரு சீட் எடுங்க. அப்படி சொன்னாலும் நான் மாத்தி எடுத்துருவேன். மொத்தமா ஆகிட்டாரு. என்ன புரியலையா? மொத்தமா ஒண்ணுதான் எடுக்கணும். சரி, இதுல 2 பேருக்கு ஒரு நிபந்தனை. இந்த நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால், எழுதியிருந்தா தானே அந்த தெய்வம் அப்படி நம்ம தலையில எழுதியிருந்தா தானே. தலையில் எழுதி நல்ல வேலை, எனக்கு ஒரு பக்கியம் ஆகி போச்சு. விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை விடுதலை செய்து விடுங்கள். ஒருவேளை மரணம் என்று எழுதியிருந்தால், எழுதுனவனுக்கு தெரியாது, எழுதுனவனுக்கு தெய்வத்துக்கு தெரியாதா எழுதுனவன் எழுதி இருக்குன்னு தலையில கூட சும்மா எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே அந்த தெய்வம் அப்படி எழுதியிருந்தா தானே தலையில. சந்தேகமாவே சொல்றாங்களே, பயமா இருக்கே. என்னை விடுதலை செய்து விடுங்கள். ஒருவேளை மரணம் என்று எழுதியிருந்தால் என்னை மரணித்து விடுங்கள். ஆனால் விடுதலை என்ற சீட்டை நான் எடுத்திருந்தால் மரண சீட்டை உங்க 2 பேர்த்தையும் காலி பண்ணிடுவேன். அதான் தீர்ப்புனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. உங்களை விட்டு எங்க போறேன்? படிக்கலாமா? சத்தமா படிங்க. படிக்கலாமா? காலுக்கு வரைக்கும் கேட்கணும். எதுக்கு அடுத்த ஊருக்கு கேட்கணும்? அந்த அளவுக்கு படிக்க. ஹலோ ஐயா, என்ன அந்த சோத்துக்கு சித்தாளர் இருப்பார் கொடுக்குறோமா? பேப்பரை கூட வந்துட்டு இருக்காப்ல. ஹலோ 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 கன்றாவியே. ஏயா, கதை நல்லா போயிட்டு இருந்துச்சு. தீர்ப்பு சொல்ற நேரத்தில் இப்படி தின்னு விட்டியா? சீட்டை படிச்சு பார்க்கற நீ எப்படியா அந்த தீர்ப்பு சொல்ல முடியும்? மாட்டையை கலைங்க போல. ஏன் எதுக்கு? ஏன்னா தீர்ப்பு சொல்றதுக்குள்ள ஒரு சீட்டை தின்னு விட்டா அப்புறம் எப்படி நம்ம தீர்ப்பு சொல்றது? அந்த சீட்டை நான் எடுத்தேன், எனக்கு சம்பளம் சேர்த்து தரீங்களா? எடுத்துருவியா? ஆப்ரேஷன் பண்ணுவியா? என்ன சீட்டை நான் எடுக்கிறேன். ஏறா பாப்பா. பாருங்க, இப்போ கொஞ்சம் நேரத்துக்குறேன். அடியாப்பா, வந்துரு 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 தானா வந்துரு. வரலனா வரலனா குச்சி விட்டு குத்து. ஏன் ஏண்டா என்ன வர மாட்டேங்குது? உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஒரு லூசு பேய் நீதாண்டா. குண்டிக்கு பேய் ஓட்டின கூறு கட்டவே நீதாண்டா. ஏண்டா அதுக்குள்ள ஒரு சீட்டு இப்போ வெளியே வருமாடா? அது காலையில் தான் வரும். அது கந்தல் கந்தலாக வரும். சின்ன நாட்டுக்கோழிக்கும் காடைக்கும் அது சும்மா வருமா? அது அட குலகாரப்பல. அவரை போங்க. தீர்ப்பு சொல்ல முடியாதா? எப்படி சொல்லுவாங்க? நான் சொல்றேன். ஒரு சீட்டை வச்சு தீர்ப்பு சொல்றதுனால என்னால் முடியும். அதான் எப்படி? இந்த சீட்டு இருக்குல்ல, ஆமா, நான் தின்ற சீட்டு விடுதலை என்ற சீட்டால் தின்றிருந்தால் இதிலே மரணம் என்று இருக்கும். ஒருவேளை மரணம் என்ற சீட்டை நான் தின்று இருந்தால் இந்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருக்கும். இந்த சீட்டை வைத்து பார்ப்போம், இதில் விடுதலை என்று இருக்கிறதா மரணம் என்று இருக்கிறதா என்பதை இப்பொழுதை எடுத்து பார்த்து விடு. அப்பா வீரதேவா, என்ன 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 நொண்ணா? உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக வேலை பார்க்குற ஒரு விசுவாசம்ங்கிறது இல்லையா? என்ன எத்தனை சீட்டு எழுதி போட்டான்? 2 2 சீட்டு. ஆளு கொண்டா தின்ட்டியல எனக்கு. ஏண்டா நாங்கள் என்ன பேப்பர் ரோஸ்டாடா அதுன்னா? இந்த ஆள் சொன்னதை கேட்டியா?
நான் தின்ன சீட்டு மரணமாக இருந்தால் கீழே இருக்கிறது விடுதலை இருக்கும்னு இருந்தால் சரி நம்ம இதுலேயும் மரணம் தான் இருக்கும். எடுத்தா நம்ம 2 பேரும் போட்டுருவான். நம்மளை போட்டுட்டு நான் விடுதலை தின்னுட்டு வெளியே வரேன்னா என்ன செய்யறது? ஏதோ தெய்வம் காப்பாற்றி விடுச்சு, இன்னைக்கு தப்புச்சான். தெய்வம் காப்பாற்றல, நான் காப்பாத்துறேன். நல்ல வேலைக்கு தெய்வமே. பா